ஒரு அரசு வேலை போதுமானதாக இருக்குது. அதிகப்படியான சம்பளம் தரக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் செய்யக்கூடிய வேலை இங்கே போதுமானதாக இருக்குது. ஏன்னா அவனுடைய தேவைகள் எல்லாத்தையுமே அந்த தொழில் பூர்த்தி செய்யும் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சமூகத்தில் அடித்தட்டு உழைக்கும் பாமர மக்கள் தான் இங்கே அதிகமானதாக இருக்காங்க. தினக்கூலிகள் இருக்காங்க. மாத சம்பளத்துக்கு படாத பாடுபட்டு குறைந்த சம்பளத்துக்கு போகக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும், அவங்க மனநிறைவோடு வாழணும். அதுதான் இங்கே நிலவக்கூடிய சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை. அப்போ ஒரு தினக்கூலி தன்னுடைய உழைப்பு மூலமாக வேர்வை சிந்தறான், உடைகள் எல்லாமே அழுக்காகுது. ஆனால் அவனுக்கு போதுமான வருமானம் இல்லை, சமூக மரியாதை இல்லை. அதே மாதிரி மாதக்கணக்காக மாத சம்பளத்துக்கு போகக்கூடியவங்க குறைந்த சம்பளத்துக்கு காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் தன் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்திலேயே இருக்கிறான். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படியே போகுது. அவனுடைய குறைந்தபட்ச தேவை பூர்த்தி செய்யணுன்னா கூட அவனுக்கு மிகப்பெரிய ஒரு காலம் எடுத்துக்குது. அப்போ ஒரு விறகு புல்லாங்குழலாக மாறிச்சுன்னு வைங்களேன், அதுக்கு மதிப்பு இருக்குது. ஒரு மண்பானை களிமண்ணிலேருந்து மண்பானையாக மாறிச்சு அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்குது. ஒரு சிறிய கல் சிலையாக மாறிச்சு அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்குது. அப்போது நம்மளே மாதிரிப்பட்ட தினக்கூலிகள் மாத சம்பளத்துக்கு போகக்கூடியவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா எப்போதும் போல் நம்ம சிந்திச்சிட்டு இருக்கிறாம நம்முடைய வாழ்க்கையில் வெறுமனே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படாத பாடுபட்டதோடு நிறுத்துறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வராது. அரசியல் நம்ம கற்றுக்கணும், அரசியல் நம்ம பேசணும். நம்ம முதல்ல இந்த சிந்தனையை மாற்றணும். காரில் போகிறவங்கெல்லாம் அறிவாளிகள், பணக்காரர்கள்லாம் புத்திசாலிகள், வெள்ளை வேட்டி கட்டிகிட்டு இருக்கவங்கலாம் மிகப்பெரிய சிந்தனைவாதிகள் அப்படிங்கிறத நம்ம அந்த சிந்தனையை மாற்றணும். நாமளும் சிந்திக்கணும், அரசியலை பார்க்கணும், கவனிக்கணும், அதிலேருந்து கருத்துக்களை உள்வாங்கணும். நம்முடைய அரசியலை நாமளே தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். அப்போது இங்கே நடக்கக்கூடிய அரசியல் எலைட் மக்களுக்கானது, பணக்காரர்களுக்கான அரசியல் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அடித்தட்டு உழைக்கும் பாமர மக்களுக்கான அரசியலை நாம் பேசி அதை நிறுவுறது மூலமாக நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய வாழ்க்கை தரம், நம்முடைய மன அமைதி அப்படிங்கிறது இங்கே மாறும். அதை தவிர வெறுமனே ஓட்டு போட்டுறதோடு நம்முடைய கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒதுங்கி போகிறது மூலமாக நம்முடைய வாழ்க்கை எந்த விதத்திலையுமே மாறாது. சிந்திங்க. நமக்கு தேவையான அரசியலை நாம் தான் பேசணும், நமக்கு தேவையான அதிகாரத்தை நாம் தான் நிறுவணும். இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தேர்தல், நமக்கான தேர்தல். இந்த தேர்தலை சாதாரணமாக ஒரு தேர்தலாக கருதாமல் ஒரு மாறுதலாக கருதணும். பார்த்து கவனமாக வாக்களிங்க.